ஒரு அம்பேத்கர் சிலைனால இன்னைக்கு சேலம்ல ஜாதி கலவரமே ஏற்பட்டிருக்குங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேலம்ல ஓதியாத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அம்பேத்கரோட ஒரு பழைய சிலை இருந்திருக்குங்க. அந்த ஸ்டாட்யூல அம்பேத்கர் ஒரு சேர் மேல உட்காந்து கால் மேல கால் போட்டு கான்ஸ்டியூஷனை படிக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா 2021ல ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஓல்டு ஸ்டாட்யூவை எடுத்துட்டு ஒரு புது சிலை வைக்கிறாங்க. அப்போ ஒரு கம்யூனிட்டி பீப்புள்ஸ் அனதர் கம்யூனிட்டி பீப்புள்ஸ பார்த்த மாதிரி அந்த சிலையை வைக்கிறாங்க. அப்போ ஆப்போசிட்ல இருந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ் அது இப்படி ஒரு சமூகத்தை சேர்ந்த இந்த நபரோட சிலை எங்களை பார்த்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்றாங்க. அப்போ இருந்த ஆர்டிஓ எந்தவித ஜாதி கலவரமும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசன்னால அப்போ அம்பேத்கர் சிலைய ஒரு இரும்பு ஷீட்ஸை வச்சு மூடிடுறாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, 2 நாளுக்கு முன்னாடி யாரோ ஒரு மர்ம நபர்கள் வந்து அந்த தகர ஷீட்டை ஓபன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னொரு சமூகத்தை சேர்ந்த அந்த பீப்புள்ஸ் அந்த சிலையை மூடியே ஆகணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. சோ நம்மளோட கவர்மெண்ட்டும் எந்தவித ஜாதி பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சிலையை திரும்ப மூடுறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இன்னொரு சமூகத்தினர் இதை நீங்க மூடக்கூடாது, அதை எப்படி மூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த போராட்டம் கல்லெல்லாம் விட்டு எரிஞ்சு ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறுதுங்க. சோ போலீஸ் இதை தடுக்கிறதுக்காக தடியடி நடத்தி 15 பேரை இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மீதி அரசியல் தலைவர்களோட சிலையையும் மூடி இருக்காங்க. இன்னும் நம்ம நாட்டுல ஒரு 1000 பேர் பிறந்து வந்து ஜாதி பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் அது மட்டும் இங்க ஒளியவே ஒளியாதுங்க. அம்பேத்கர் அவர்கள் சட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சமம் அப்படின்னு சொல்லிதாங்க எழுதியிருக்காங்களே தவிர இந்த சாதியினருக்கு இந்த சட்டம் இந்த சாதியினருக்கு இந்த சட்டம்னு எங்கேயும் குறிப்பிடலைங்க. ஆனா அவர் உருவத்தவே வச்சுட்டு இங்க அது ஒரு சாதி பிரச்சனையா மாத்துறது ரொம்பவே ஒரு அருவருக்கத்தக்க செயலா இருக்குங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது சொல்லுங்க.